அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இந்து சேவா சங்கம் அமைப்புடைய மாநில தலைவர் ஆவடி ஸ்டாலின் பாரத குரல் செய்திகளுக்காக இப்போ ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. நீங்கள் பார்த்த வீடியோ நம்ம என்எம் ரோட்டில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆவடியிலேயே மிகப்பெரிய ஒரு அரசு மருத்துவமனை, சுகாதார நிலையம் கூட கிடையாது. அப்படி ஒரு மருத்துவமனையோட வெளியே கழிவுநீர் வெளியே என்எம் ரோடு சாலையெல்லாம் ஊற்றிட்டு இருக்கு. இந்த ஆவடிக்கு வரக்கூடிய நகராட்சியில் பணிபுரியக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் அந்த சாலையில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கும் நேற்றுக்கும் இல்லை, கிட்டத்தட்ட 4-5 நாட்களாக இதே நிலவரம் தான் அந்த இடத்துல இருக்கு. ஆனால் அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு போகிற இந்த மாநகராட்சி நிர்வாகிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. இது துப்புரவு தொழிலாளர்களுக்கும் தெரியும், அந்த பகுதியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது ஒரு அதிகாரியோ இல்ல அதுல வேலை செய்யக்கூடிய ஒரு நபரோ கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம இப்படி சுகாதாரமற்ற முறையில் இருக்குது. அங்க பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு, டெய்லி பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பக்கம் தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு சுகாதாரக்கேடான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு ஆவடி மாநகராட்சி நிர்வாகம் நிர்வாக திறமையிட்டு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இதை உடனடியாக அரசு அதிகாரிகள் தலையிட்டு இந்த அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியே வரக்கூடிய கழிவு நீர்களை எல்லாம் சீர் செய்து கழிவுநீர் வடிகால் வழியாக வெளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.